பாரதி ஒரு நிமிஷம். என்ன அத்தை? இரு இரு இரு. பாரதி சொல்லும், எவ்வளோ அழகுடி நீ என் தொங்கம். மாலதி பாப்பா. மாலதி திரும்ப. என்ன செயின் உள்ள இருக்கு, நீ கவனிக்கவே இல்ல. கம்மலும் நல்லா இருக்கு. ஆஹா, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாளுங்களா? ராஜேஷ் வாழ்க்கை அவ்வளோதான். பத்ரம், ஆனா முட்டாள, நீ டாட்டா காட்டினேங்கிற அதுங்க மதிக்காமே போகுதுங்க. முட்டாள் முட்டாள், அறிவில்லை உனக்கு? அவளுங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து கை கோத்து ஜோடியா வெளியே கிளம்புறாளுங்க. அவளுங்க என்ன பிளான் போடுறாளுங்கன்னு தெரியாம சின்ன குழந்தை மாதிரி டாட்டா காட்டிட்டு இருக்கிற முட்டாள். முடிஞ்சா நீயும் டாட்டா காட்டு. அறிவில்லடி உனக்கு? அறிவில்லை உனக்கு முட்டாள்? சொல்றத காதல். ஏய், இப்போ நீ என்ன சொன்ன? முடிஞ்சா நீயும் டாட்டா காட்டுன்னு ஒருமையில மரியாதை இல்லாம என்ன பேசுற? அது மத்தவங்க கிட்ட உன்ன மரியாதை இல்லாம அவன் தான் சொல்லியிருக்கேன். அந்த பழக்க தோஷம் நேர்ல பேசும்போது வர மாட்டேங்குது. என்ன பண்றது? ஆமா, நீ என்ன சொன்ன? என்ன முட்டாள்னா? இன்னொரு வாட்டி சொல்லு, உன்னை வாடா போடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவேன். சொல்லு, முட்டாள்னு சொல்லு பார்க்கலாம். ப்ளீஸ். சாரி. மல்லிகாவை பத்தி யோசிச்சீங்களா மேடம்? பாரதி தங்கச்சி மாலதி இருக்கும்போது மல்லிகா எதுக்கு? என்னடி? சாரி சாரி மேடம். இல்ல, ராஜேஷுக்கு மல்லிகாவை தானுங்களே பிடிக்கும். எனக்கு பாரதி சொன்னா போதும். இப்போ மாலதியை தான் பிடிக்கும். முட்டாள். சாரி சாரி, தெரியாம சொல்லிட்டேன் மேடம். சி, என்ன கோராமடா இது? நாம ஒரு பேச்சுக்கு சந்தோஷ் கிட்ட மாலதியை கொண்டு வந்ததே பாரதி தான் சொன்னோம். பாரதியும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா டீல் போட்டாங்களா? ஒரு இழவும் புரியலையே. ஐயோ, எனக்கு வாச்சதும் முட்டாள், நான் பெத்ததும் முட்டாள். இந்த 2 முட்டாளுங்களும் சேர்ந்து என்ன முட்டாள் ஆக்காம இருக்கணுமே. ஜாக்கிரதையாரா முட்டாள். ஐயோ, நானே என்ன முட்டாள்னு திட்டிக்கிற அளவுக்கு என்ன முட்டாளாக்கிட்டாங்க இந்த முட்டாளுங்க. சி. ओम महिषासुर नासिन्यै नमः। ओम संग्राम जय प्रदाये नमः। श्री दुर्गा अष्टोत्तर शतनामावली सदमानं भवति शतायुः पुरुषः सदेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गली भव। सर्वाविषसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिताफलसिद्धिरस्तु।
இங்க உட்காரலாமா? பாரதி பயந்துட்டாளா? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? அவளா சொல்லாத வரைக்கும் நம்ம கேட்க கூடாது. என்ன குழப்பமா இருக்கா? கன்ஃபியூஸா இருந்தா கிளியர் ஆயித்தானே ஆகணும். எனக்கு பெரிய பெரிய ஆசைலாம் இல்ல மாலதி. நான் ரொம்ப சிம்பிளானவ. எந்த சூழ்நிலையிலையும் என்னால வாழ முடியும். தண்டபாணி அப்பா வீடோ இல்ல சிதம்பரம் மாமா வீடோ எங்க வேணாலும் என்னால இருக்க முடியும்னு நினைச்சு நான் கர்வமா இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் உன்னை வந்து அழைச்சப்போ நீ நம்ம வீட்டை பத்தி கேவலமா பேசின பாரு, அப்போ எனக்கு அப்படி ஒரு கோவம் வந்துச்சு. என்ன சொல்ல வரா இவ? இழுக்காம சொல்லி தொலைய. கொஞ்ச நாளைக்கு அம்மா கூட இருந்தப்பதான் இனிமே அப்படி ஒரு இடத்துல என்னாலையுமே வாழ முடியாதுன்னு தோணுச்சு. வாழ்க்கையும் பழக்கங்கள் அடிப்படையாதான் கொண்டு அமையுது. பெரிய வீடு, ஏசி காரு, ஏசி ரூம், காசை பத்தியே கவலைப்படாத ஒரு வாழ்க்கை பழகி போயிடுச்சு மாலதி. முன்னாடிலாம் எந்த பொருளும் அதோட விலையை வச்சே நமக்கு ஞாபகமா இருக்கும். இப்பெல்லாம் மாறி போச்சுல்ல மாலதி. விலையை பத்தி கவலைப்படுறதே இல்லை. குவாலிட்டி, எந்த பொருள் எடுத்தாலும் சூப்பர் குவாலிட்டியா இருக்கணும், இல்லைன்னா பொருள் பிடிக்காது. பொருட்களோட விலையை பத்தி மனசு கவலைப்படுறதே இல்லை. விலை நம்மள மிரட்டுறதும் இல்லை. காரணம் பணத்தை பத்தின கான்சியஸ் இல்லை. என்ன சொல்றேன்னு புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியல. ஆனா உன்னால புரிஞ்சுக்க முடியலையா இல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறியா? ரெண்டும் கூட வச்சுக்கலாம். நீயே சொல்லு. மாலதி, அழுக்கு வீட்லயும் ஆட்டோ ஓட்டி சரவணம் போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இனிமே வாழ முடியுமா? நீயும் நானும் சண்டை போட்டா 2 பேருமே சிதம்பரம் மாமாவோட வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு தான் போய் நிக்கணும். நான் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், நீயும் ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் வேர்த்து விறுவிறுத்து பஸ்ல இடிப்பட்டு வீட்டுக்கு வந்து அவசர அவசரமா முகத்தை கழுவி சமைச்சு சாப்பிட்டு தூங்கி எழுந்து திரும்பவும் வேலைக்கு ஓடணும். என்னால் அந்த வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. முடியாது மாலதி. போதும். சின்ன சின்ன பொருள்களை வாங்குறதுக்கு கூட கணக்கு போட்டு பட்ஜெட் பத்தாம ஆசையை மறைச்சுக்கிட்டு ஏமாற்றத்தை காட்டிக்காம அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லமான்னு பொய்ய சொல்லிட்டு மனசுக்குள்ள ஏங்கி ஏங்கி போதும் மாலதி, போதும். ஸோ என்னோட அட்ஜஸ்ட் பண்ணி போலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சிரிக்கிற? நீ ஷார்ப், உடனே கேட்ச் பண்ணிட்ட. இல்லைன்னா உன்கிட்ட எல்லாம் வாழ முடியுமா? இரு, பிரசாதம் வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். பணக்காரியாவே நடந்துக்கு தெரியல இவளுக்கு.
இவளால முழுசா சிதம்பரம் வீட்டு மருமகளா மாறவே முடியாது. எப்பவும் தண்டபாணியோட மகளா தான் இருப்பா. மச்சான், எப்படியாவது இந்த பிளான் சக்சஸ் பண்ணி சரியா? எல்லாம் ரெடியா? நீ சொன்ன மாதிரியே மயக்க மருந்து கலந்த பொங்கல் இங்க ரெடியா விடு. பாரதி, மயக்க மருந்து கலந்த பொங்கல் உன்னுடைய வலது கையில இருக்கு, அதுதான் மாலதி. இடது கையில இருக்கிற பொங்கல் தான் உனக்கு, மறந்துடாத. சரி, கரெக்டா கலந்துருக்கீங்க. கரெக்டா கலந்துருக்கோம் பாரதி, நோ ப்ராப்ளம். அண்ணே, எது நடந்தாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் நம்ம நினைச்சது நடக்கணும். சரி, நீங்க போங்க. சரி. நல்லா இருக்கு. பாரதி, சேஞ்சஸ் மனசுல இருந்து வரணும். முதல்ல நீ நம்பணும். நல்லா இருக்கு, நீயும் சாப்பிடு. எதுக்கு சிரிக்கிற? சாப்பிடு. உன்னால தண்டபாணி மகங்கிறத தாண்டி வர முடியல. அப்படியா? முழுசா மர முயற்சி பண்ண. நீ சாப்பிடு, இன்னும் நிறைய பேசணும். பாரதியும் மாலதியும் தண்டபாணி மகள்ல, சிதம்பரம் வீட்டு மருமகன்னு மாறணும். நான் தண்டபாணி வீட்டில் இருக்கும்போதே சிதம்பரம் வீட்டு மருமகளாக தான் ஃபீல் பண்ணுவேன். நீதான் சிதம்பரம் வீட்டுக்கு வந்தும் தண்டபாணி மகளாவே வாழ்ற. தப்பு, நீ தப்பு பண்ற பாரதி. தப்புதான், நிறைய மாற வேண்டியிருக்கு. நீ பொங்கலை சாப்பிட்டாதான் என்னோட ஐடியா என்னன்னு உனக்கு புரியும். சாப்பிடு. பொங்கல் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. மாலதி, சாமி பிரசாதம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு. எப்படி இருக்கு? ஓகே. சாப்பிட்டு முடி. நிறைய பேசணும்.
பாரதி, ஒரு மாதிரி பாரதி, ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கு. பொங்கல்ல கலக்க வேண்டியதை கலக்கியாச்சு. மயக்கம் உனக்கு ஏதோ செய்யுது பாரதி, ஏதோ ஏதோ பண்ணுது. பொங்கல்ல மயக்க மருந்து கலந்தா மயக்கம் வரதானே செய்யும். நீ சாப்பிட்டதுல மயக்க மருந்து கலந்திருக்க. எதுக்கு மயக்க மருந்து கலந்த? மயங்கினதும் உன்னை கொண்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணி, மெடிக்கல் செக்அப்? நீ எதை வச்சு மிரட்டி ராஜேஷ கல்யாணம் பண்ணியோ அன்னைக்கு அப்படி ஒண்ணுமே நடக்கலன்னு மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க போறோம். எதுக்கு? நான் எங்க போனாலும் என்னைக்கு தண்டபாணி மகதான். தண்டபாணி மகதான் சிதம்பரம் மாமாவோட மருமகளும் தான். என்னைய பிளாக்மெயில் பண்ணல. மாலதி யாருன்னு உனக்கு தெரியாது? மாலதி யாருன்னு எனக்கு தெரியும். பாரதி யாருன்னு மாலதிக்கு தெரியணுமே, அதுக்கு தான் இது. ஏண்டி? உன்கிட்ட இருந்து ராஜேஷையும் குடும்பத்தையும் காப்பாத்த. நீ கண்ணு முழிக்கும் போது நீ சொன்னது பொய்ன்னு என்கிட்ட சர்டிபிகேட் இருக்கும்.